நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஏனாதிநாதரை பற்றி இப்பதிவில் காண்போம். எய்னனூர் என்னும் ஊரில் ஈழகுல சான்றோர் மரபில் போர் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கும் முதன்மை சான்று பெற்ற தலைவராக ஏனாதிநாதர் வாழ்ந்து வந்தார். இவர் சிவபெருமான் மீதும் மங்கள திருநீறு மீதும் மிகவும் அன்பு கொண்டு திகழ்ந்தார். திருநீர் அணிந்தவர்களை கண்டால் அவர்களை வணங்கி மகிழ்வார். அவ்வூரிலேயே போர் செய்ய கற்றுக் கொடுக்கும் தொழிலை செய்து வந்தான் அதிசூரன். அவன் தானே முதன்மை தலைவனாக வேண்டுமென்று ஏனாதிநாதர் மீது பொறாமை கொண்டு போருக்கு அழைத்தார். சூரனின் படை வீரர்கள் முறையான பயிற்சி இல்லாததால் அவர்கள் போரில் தோல்வியடைந்தனர். இதனால் மனமுடைந்த அதிசூரன் இரவு முழுவதும் தூங்காமல் ஏனாதிநாதரை எப்படி வெல்ல வேண்டும் என்று யோசித்தான். நம் இருவருள் இருக்கும் முதன்மை போரில் ஏன் வீரர்கள் வீணாக சாக வேண்டும்? எனவே நாம் நேரடியாக போரிடலாம் என்று ஏனாதிநாதரை கேட்க ஏனாதிநாதரும் ஒப்புக்கொண்டார். திருநீறு அணிந்தவரை ஒருபோதும் ஏனாதிநாதர் துன்பமுறுத்த மாட்டார் என்பதை அறிந்து கொண்ட அதிசூரன் நெற்றி நிறைய திருநீறு பூசி போருக்கு தயாராகி வந்தான். போரிடும்போது அதிசூரன் கேடயத்தால் தன் முகத்தை மறைத்து கொண்டு போரிட்டான். அதனை கண்ட ஏனாதிநாதர் தன் வாளால் அவன் கேடயத்தை விளக்கும் போது, என்றும் காணாத திருநீறு உன் நெற்றியில் இப்போது கண்டேன், இது போதும் எனக்கு என்று திருநீறு பூசியவர்களுக்கு ஒருபோதும் நான் துன்பம் செய்ய மாட்டேன் என்று போரிடாமல் அப்படியே நின்றார். இதுதான் சமயம் என்று அதிசூரன் ஏனாதிநாதரை வெட்டி வீழ்த்தினான். சிவபெருமான் விண்ணில் தோன்றி ஏனாதிநாத நாயனாருக்கு தன்னுடன் என்றும் பிரியாத அன்பரில் சிவலோகம் சேர்ந்தார். இதன் மூலம் திருநீர் மீதும் திருநீர் அணிந்தவர் மீதும் பற்று கொண்டவர் ஏனாதிநாதர் என்பவர் நன்கு உணரலாம். முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். ஏனாதிநாயர் திருவடிகள் போற்றி போற்றி.